எந்த பேங்க்குக்கு எந்த மாதிரி ப்ரொபோசல் கரெக்டாக கொடுத்தா செட் ஆகும்? அடுத்ததாக ஒரு நபர் ஒரு தொழில் முனைவராக வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்கிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கு போகும்போது அது ரொம்ப எளிதாக முடியுது. ஆனால் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக டிக்கிக்கு போகிறாங்க. டிக்கிக்கு போனோன்னா கொண்டு போய் ஃபைலை கொண்டு போய் நேராக பேங்க்கில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஜிஎஸ்டி இருக்கணும், எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி ஸ்லாப் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 40 லட்சம் ரூபாய் தொழில் பண்ணுற வரைக்கும் ஜிஎஸ்டி தேவைப்படும். அது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கான்னு கேட்குறது, அப்ளை பண்ணியிருந்தா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். நீங்களும் முன்னாடி ஒரு கேள்வியில் கேட்டிங்க எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதே டஃப்பாக இருக்குன்ட்டு. அதனால் நாங்கள் ஒரு 2-3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் அந்த இது வந்து நேஷன் வைடு ஒரு வெப்சைட்டுன்றதுனால சில நீங்கள் தொழில் துவங்கி ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, சாதாரண ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மகளிரோ ஒரு ஆணோ படிச்சுட்டு வரவங்களோ இவங்க வளர்ச்சி இல்லாமல் பெரிய வளர்ச்சி நம்ம போக முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஏன்னா 5 கோடிக்கும் அதே அலைச்சல் தான், இந்த 50 கோடிக்கும் 50,000 ரூபாய்க்கும் அதே வேலை தான். எல்லாம் எந்த பேங்க்குக்கு எந்த மாதிரி ப்ரொபோசல் கரெக்டாக கொடுத்தா செட் ஆகும்? அடுத்ததாக ஒரு நபர் ஒரு தொழில் முனைவராக வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அந்த தேவைகளுக்கு என்னென்ன பொருள் வாங்க முடியுன்றது எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்கிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கு போகும்போது அது ரொம்ப எளிதாக முடியுது. ஆனால் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக டிக்கிக்கு போகிறாங்க. டிக்கிக்கு போனால் கொண்டு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க ஒரு தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கோ இந்த மூலதனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பண பற்றாக்குறையினால் நிறைய தொழில் முனைவோர் உருவாகாமலே போயிடுறாங்க. இதை தாண்டி சின்ன சின்ன சிறு தொழில்கள் வளர்ச்சி அடையாமல் நலிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு உதவி செய்கிறதுக்காக நிறைய தனியார் வங்கிகள் மட்டும் இல்லாமல் அரசு சைட்லேருந்தும் நிறைய கடன் உதவிகள் வழங்குறாங்க. அதில் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஆனால் அந்த எம்எஸ்எம்இ ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் விவரங்கள் தெரியாமல் அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் அந்த விஷயங்களை மக்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எம்எஸ்எம்இ பற்றிய பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக லீவ் ஃபின்சர் சிஇஓ எம்ஜே கிளாரன்ஸ் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல்ஸில் எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக நிறைய போஸ்ட் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது, நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஆனால் இது ரிலேட்டடாக உள்ள பர்சன்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப உங்களோட பிஸ்னஸுக்கு எம்எஸ்எம்இயில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது என்ன பிஸ்னஸுக்கு எலிஜிபிலிட்டி, அதை தாண்டி முதல்ல எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நல்ல கேள்வி. எம்எஸ்எம்இன்றது ஒன்றுமே இல்லை, குறு சிறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் நடத்துகிற எல்லாருமே. உதாரணத்துக்கு ஒரு பூ விற்கிறவங்கலேருந்து ஒரு பெரிய மில் ஓனர் வரைக்கும் எல்லாருமே எம்எஸ்எம்இயில் தான் வராங்க. கிட்டத்தட்ட தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுற 100% பேர் 100 பேர் பண்ணுறாங்கன்னா அதில் 93% பேர் எம்எஸ்எம்இக்குள்ளே தான் வராங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது ஒன்லி மேனுஃபேக்சரிங் மட்டும் இருந்தது, ஒரு உற்பத்தி துறை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. உதாரணமாக நான் ஒரு பொருளை நான் வந்து ஒருத்தருக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன், ஏர் டிக்கெட் புக் பண்ணி தரேன், அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு நான் சேவை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு வியாபாரம் வணிகம் பண்ணுறேன், ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், அது ட்ரேடிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இருந்ததை காட்டிலும் இப்போ பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங், இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கூட நம்ம என்ன பண்ணிட்டாங்க இப்போ எம்எஸ்எம்இயில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யார் வேணால் எந்த தொழிலும் செய்யலாம். இதற்கு இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. ஓகே. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில பிஸ்னஸ்க்கு இதில் எம்எஸ்எம்இயில் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அப்படி பர்டிகுலராக ஏதாவது இதில் ஒரு புரிதலான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, எம்எஸ்எம்இ லோனுக்கும் எம்எஸ்எம்இ ஸ்கீம் லோனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ, நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயை லோன் வாங்க போகிறீங்க, அது எம்எஸ்எம்இ, அதுவும் எம்எஸ்எம்இ லோன் தான். ஆனால் எம்எஸ்எம்இயில் இன்சென்டிவ் பேஸ்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கீம் லோன் சொல்லுவாங்க.
உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு தொழில்துறை இருக்குது, அதில் ஒரு உற்பத்தி தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு மிஷினரி வாங்குறீங்க. அந்த மிஷினரி வாங்கும்போது இதற்கான ஒரு மானியத் தொகையை என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எம்எஸ்எம்இ சப்சிடி லோன். ஓகேவா? இப்போ ட்ரேடிங் வரும்போது ஒரு சில இடம் வரும், ஒரு சிலத்தில் அந்த மானியம் வராது. ஸோ இதுதான் வித்தியாசமே ஒழிய எல்லாருமே எம்எஸ்எம்இயில் லோன் வாங்கலாம். பட் இதில் எது மானியம் இருக்குது, எது மானியம் இல்லாத லோன்கன்றது நம்ம அந்த பர்டிகுலர் அந்த செக்மெண்ட்டை வச்சு அந்த ப்ரொஃபைலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய மற்றபடி இதுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்னு யாராலையும் அதை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எம்எஸ்எம்இ லோன் இருக்குது. எம்எஸ்எம்இ அண்ட் எஸ்எம்இ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? இதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு 2014 முன்பதாக எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் எஸ்எம்இன்னு தான் சொல்லுவாங்க இது. இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லையும், நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் எஸ்எம்இ பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பேங்கிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் 2014 அப்புறமா தான் இது என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோவும் சேர்க்குறாங்க இதில். இந்த குறுன்ற தொழில், அதான் நான் சொன்னீங்களா, ஒரு பூ விற்கிறாங்க, ஒரு பெட்டி கடை வச்சுருக்காங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்காங்க, ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்களையும் இதில் சேர்க்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இதோட இது வந்து பெருசாகுது, என்லார்ஜ் ஆகுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரையும் உள்ளே சேர்க்குறாங்க. முன்னாடிலாம் உற்பத்தி துறையை தவிர வேறு எதுவுமே இருக்காது, அதில் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ இவ்வளோ உற்பத்தி துறையில் இத்தனை கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க ஸ்மால்னு சொல்லிட்டோம். மீடியம்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் முதலீட்டு போட்டு பண்ணுறவங்கள நம்ம மீடியம் சொன்னோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம், அதாவது 50,000 ரூபாய் போட்டு தொழில் பண்ணுறவங்களிலேருந்து 50 கோடி தொழில் முதலீடு போட்டு பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ எம்எஸ்எம்இல வராங்க. எம்எஸ்எம்இ. இப்போ பிஸ்னஸுக்கு இது எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டோம். நீங்கள் எல்லாமே ஓரளவு கவர் ஆகிடும் அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ நான் எம்எஸ்எம்இ நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒன்று என்னோடய குவாலிஃபிகேஷனோ இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோ அது மாதிரி ரிலேட்டடாக, என்னோடய ஏஜ் ரிலேட்டடாகவோ அப்படி என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? அதில் இந்தியராக பிறந்த அனைவருக்குமே லோன் இருக்குது, எல்லாருமே எம்எஸ்எம்இ லோன் இருக்குது. ஆனால் எங்கே நம்ம வந்து வித்தியாசப்படுறோம், எங்கே வேறுபடுறோம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தொழில் முனைவாராக, அதாவது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லுவோம், இல்லாட்டா ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லுவோம், அதான் நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தொழிலில் உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ லாபகரமாக பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த தொழிலை எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்காக நாங்கள் கொடுக்கறது ஒரு லோன், அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் ஃப்ரெஷர், ஓகேங்களா, எனக்கு வந்து 21 வயசு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் தொழில் பண்ணலாம். அந்த தொழிலை எனக்கு ஏற்கனவே ஏதாவது முன் அனுபவம் இருக்குது, ஏன்னா இதை கொடுத்தா இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு விரிவான திட்ட அறிக்கை கொடுப்போம். அதை தான் நம்ம டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நான் இது பண்ண போகிறேன், அதுக்கு இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ செலவாகும், என்னோடய முதலீடு இதுக்கப்புறம் இது எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அந்த தொழிலை பண்ணணும்னு சொல்கிறது திட்ட அறிக்கைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த விரிவான திட்ட அறிக்கையில் தான் உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. உதாரணமாக இப்போ நம்ம இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் நம்ம இதில் இருக்குது, இதை நம்ம விரிவாக ஒரு இதாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எல்லா பிஸ்னஸும் எம்எஸ்எம்இக்குள்ளார கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியனாக பிறந்த எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப இது வரைக்கும் என்னோடய சர்க்கிளில் நான் தெரிஞ்ச வரைக்குமே எம்எஸ்எம்இக்கு அப்ளை பண்ணி இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சுற்றி அலைய விட்டாங்க அதிகபட்சமாக அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு? இதுவும் ஒரு அருமையான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கும் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ பற்றி ரொம்ப புரிதல் கம்மி, அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அப்படியும் ஒருவேளை அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து அவங்கக்கிட்ட அவங்க போய் நம்ம இந்த எம்எஸ்எம்இ லோனுன்னு போய் நம்ம தேடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 100 பேர் அப்ளை பண்ணால் ஒருத்தர் 2 பேர் கூட தேடுறது கஷ்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன விஷயம் வருதுன்னா, முதலாவது இது ஒரு 2-3 துறைகள் சம்மந்தப்பட்டதாவது. முதல்ல ஸ்டேட் எம்எஸ்எம்இ வந்து டிக்குன்ற மூலியமாக தான் அப்ளை ஆகிட்டுருக்கு, அது மூலியமாக தான் அவங்க கொடுப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், சப்சிடி லோன் போகும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போ சப்சிடி லோன் போகும்போது முதல்ல நம்மளோட திட்டறிக்கை எங்கே கொண்டு கொடுக்கணும், நம்மளோட ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையம்னு ஒன்று இருக்குது, அதை டிக்குன்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது. அந்த டிக்குக்கு போய் நம்மளுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்கா இல்லை ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை நேரடியாக வங்கிகளுக்கு அனுப்பிடுவாங்க. இங்கே தான் தேக்கி நிலை இருக்குது. ஏன்னா இந்த வங்கிகளுக்கும் இந்த டிக்குக்கும் ஒரு சின்ன இடைவெளி என்னென்னா,
இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வரேன், நான் ஒரு பொருளோட விலை 10 ரூபா கொடுத்து நான் இந்த பொருள் வாங்குறேன்னு சொல்லுவேன். இப்படி கூட சிம்பிளாக எடுத்துக்கலாமே. ஒரு மாவு ஒருத்தவங்க அரைச்சி விற்க போகிறாங்க, ஒரு சிம்பிளாக பேசுவாங்க, ரொம்ப ஒரு மாவு, ஒரு இட்லி மாவு அரைச்சி விற்க போகிறாங்க. எனக்கு கிரைண்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிரைண்டர் வந்து வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரைண்டர் விலை 5 லட்சம் போட்டு கொடுக்குறாங்க. பேங்க்கு தான் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷன், சோல் டிஸ்கிரிப்ஷன் பேங்க்கு தான். ஏன்னா எந்த ஒரு திட்டங்களும் பேங்க் மூலயமா தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து தான் உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கும் லோனு. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இவங்க கிட்ட கொடுத்து இவங்க இதை தொழிலை கரெக்டாக செய்வாங்களா, இவங்க கேட்குற பொருளோட ஒர்த்து இருக்கா, இவங்க கேட்குறதுக்கும் இவங்க தொழில் பண்ணுறதுக்கும் இவங்க தொழிலுக்கு கேட்குற மூலதனத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எந்த பேங்க்குக்கு எந்த மாதிரி ப்ரொப்போசல் கரெக்டாக கொடுத்தா செட் ஆகும், அடுத்ததாக ஒரு நபர் ஒரு தொழில் முனைவராக வரணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த தேவைகளுக்கு என்னென்ன பொருள் வாங்க முடியுன்றது எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்கிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கு போகும்போது அது ரொம்ப எளிதாக முடியுது. ஆனால் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக டிக்குக்கு போகிறாங்க, டிக்குக்கு போனோன்னு கொண்டு போய் ஃபைலை கொண்டு போய் நேராக பேங்க்கில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் நிறைய இடத்துல ஸ்டக்கப் ஆகி நிற்கிது. ஆனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். நாங்கள் முதலாவது அந்த டிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல கிளைண்ட் எப்படி, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வரும், அந்த எலிஜிபிலிட்டிக்கு என்ன தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேமரா வந்து 50,000க்கு வாங்கலாம், உங்களை தொழில் பண்ண சொல்லலாம். நீங்கள் எடுத்தோன்னே 50 லட்சத்துக்கு நீங்கள் கேமரா கேட்டால் அவங்க தர மாட்டாங்க ஆப்வியஸாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்களுக்கு அந்த பின்னடைவு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பேங்கர்ஸும் சரி, டிக் ஆஃபீஸர்களும் அவர்களும் மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் லோன் கொடுக்கணுன்றதுக்காக தான், எல்லாருக்கும் மானியத்தை கொடுக்குறது தான். டிக்கோட வேலை மானியம் கொடுக்கறது தான். ஒருத்தருக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் 1 லட்ச ரூபாய் இவங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேருந்து நாங்கள் 25,000 மானியம் கொடுத்துட்றோம், 25% அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் டிக்கோட வேலை. ஸோ இதனால தான் இந்த சுத்தலால் தான் இவங்க போய்ட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த முட்டிட்டு நிற்கிற இடம் வந்து இதுதான். ஓகே, இப்படி ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பிளானிங் அதுக்கு உண்டான ப்ரிப்பேரிங் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்னஸ் பிளான்ஸ் எப்படி கொடுக்கணும்? ஒன்று, நான் என்ன பர்பஸ்க்காக நான் கடன் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளானிங் கொடுக்கணும். 2, இந்த கடனை நான் எப்படி திரும்ப கட்ட போகிறேன், இந்த கடனை நான் எப்படி திரும்ப கட்ட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிளான் கொடுக்கணும். ஒருவேளை என்னோடய பிஸ்னஸில் ஃப்யூச்சரில் ஏதாவது மைனஸாக போகுது அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து நான் எப்படி ரிலீவ் ஆகணும், இல்லை அதுக்கு என்ன சோர்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற 3 விஷயத்தை கொடுத்தா தான் இந்த லோனே வந்து எலிஜிபிள் ஆகுது. இந்த 3 விஷயம் லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவாக லோன் சேங்ஷன் ஆகணும் அப்படின்னா எந்த மெத்தடில் கொடுத்தா ஈஸியாக ப்ராசஸ் ஆகும்? ரொம்ப சிம்பிளாக போனீங்கன்னா உங்களோட வியாதிக்கு நீங்களே மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் என்னென்னா நம்ம போய் தலைவலின்னு கேட்போம். அந்த தலைவலியோட ரூட் காஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் தலைவலி கேட்டிங்கன்னா ஒரு வேளை வயிற்று வலியால் தலைவலியா, கண் வலியால் தலைவலியான்றது நமக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டீங்க, அது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், தெரிந்தவங்க சோர்ஸில் இருக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை பாருங்கள். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் என்ன தொழில் பண்ண போகிறேன், நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு லோன் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வயபிளாக இருக்காது. முதல்ல நீங்கள் ஒரு தெளிவாயிடணும், நான் இந்த தொழில் பண்ண போகிறேன், இதில் எனக்கு இது தேவைப்படும், அந்த தேவைப்படுற எடுத்தோன்னே நீங்கள் இப்போ 10 மிஷின் வாங்கி போட மட்டும்னு சொன்னால் உடனே பேங்கர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்கள் எடுத்தோன்னே நான் வந்து 1 மிஷின் வாங்க போகிறேன், இல்லை 3 மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களோட நோக்கம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, பேங்கர்ஸ் வந்து எப்போயுமே நமக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்காங்க. அவங்களோட வேலையே கடன் கொடுக்கறது தான். ஆனால் நம்ம போய் கேட்குற இதில் தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பயப்படுறது அவங்க. அதாவது ஒரு உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குறவங்க திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ கம்மியாக அவங்களால கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, எடுத்தோன்னே எனக்கு ஒரு 10 கோடி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கொடுக்க முடியாது. நான் முதல்ல எனக்கு ஒரு 2 மிஷின் கொடுங்க சார், இந்த 2 மிஷின் வச்சு நான் தொழில் பண்ணி நான் இதை அடைச்சிருவேன் இத்தனை நாளுக்குள்ளே, அடுத்தது நீங்கள் நான் 5 மிஷின் கொடுப்பீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. நீங்கள் எடுத்தோன்னே 10 மிஷின் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட புரிதலாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் லோன் இதுக்கு நான் இதுக்கு அந்தக்குள்ளே போகல. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது, இவங்க போய் தேடும்போது அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதில்ல, ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்கன்னு சொல்கிறதுனால அதுக்காக நான் சொல்கிறேன். எக்ஸிஸ்டிங் அவங்க ஆல்ரெடி 50 மிஷின் வச்சு பண்ணியிருப்பாங்க, அவங்க 100 மிஷின் கூட கேட்கலாம்.
பட் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் எதுனா ஃப்ரெஷ்ஷராக நம்ம போகிறோம், ஒரு புது தொழில் முனைவராக நான் போகும்போது எனக்கு இந்த மாதிரி குறைவாக கொடுங்க, எனக்கு ஆர்டர் இருக்குது, இன்னும் திருப்தி போடுவாங்க. ஒரு டெய்லர் மிஷின் இருக்காங்க, கொட்டேஷன் கோட் பண்ணி கொடுக்கறது மினிமம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக சாங்ஷன் போடுங்கிறீங்க. அவங்க என்னென்னா மினிமமாக இருக்கணும், அதே நேரத்தில் அது நியாயமான விலையும் இருக்கணும், நியாயமான இடத்துல இருந்தும் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு வேல்யூ ஆடடாக அவங்ககிட்ட சார் எப்படி சார் அடைப்பீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பதில் இருக்கும். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கடன் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எப்படிங்க கொடுப்பீங்கன்னு கேட்டால் நான் சம்பளம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல போகிறேன், சார் வந்தால் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது மாதிரி தான் பேங்கர்ஸும். பேங்கர்னால் வேறு யாரும் இல்லை சார், நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து நீங்களும் பேங்க்கு தான், அவங்க எல்லாருடைய காசை தான் அவங்க வச்சிட்ருக்காங்க, அவங்களோட காசு கிடையாது. எந்த ஒரு இதில் எல்லாருடைய காசையும் ஒரு வங்கியில் இருக்குது, அந்த வங்கி மூலிமா கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போதே இவர்கிட்ட பணம் கொடுத்தா திரும்பி கரெக்டாக வரும், இவங்க கரெக்டாக நியாயமான விஷயத்தை கேட்குறாங்க, அதை கேட்கக்கூடிய எல்லா இதுவும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டாங்கனாவே எளிதாக அவங்க உதவி பண்ணுவாங்க. ஓகே, எம்எஸ்எம்இயில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 2 நோக்கம் இருக்குது. ஒன்று, ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னொன்று ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்தில் எதுக்கு அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்? ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதில்லை அப்படின்னு, அதனால கேட்குறேன். ஃபஸ்ட்டு நான் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு போய் அப்ரோச் பண்ணுறதுக்கும், ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ எதில் அதிகபட்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, எதில் ஈஸியாக அந்த கிளைம் ஆகுதுன்னு? இல்லை, என்னோட தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஏற்கனவே தொழில் முனைவோருக்கும் புதுசாக தொழில் முனைவோருக்கும். ஆனால் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த புதிதாக தொழில் துவங்க முன் வர்றாங்களே அவங்கள நான் அதிக ஊக்கப்படுத்தணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சி இல்லாமல் நடக்கவே நடக்காது. இப்போ பல நாடுகள் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ சைனா இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பொருளாதார நாடாக இருக்குது, ஜப்பான் இவ்வளோ பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. காரணம் அங்கே இருக்க எம்எஸ்எம்இஸ், அதாவது குடிசை தொழில் போல் அங்கே எல்லா இடத்துலையும் தொழில் நடக்குது, எல்லா இடத்துலையும் உற்பத்தி நடக்குது, எல்லா இடத்துலையும் சர்வீஸ் நடக்குது, எல்லா இடத்துலையும் ட்ரேட் வணிகம் நடக்குது. ஸோ ஒன்றுக்கு தொடர்பு இருக்கிறதுனால எல்லாருமே தொழில் முனைவராக ஆகணும். இப்போ நம்மளோட லக்கிலி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய தொழில் முனைவோர் மையமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எங்களுடைய இலக்கு என்னென்னா இன்னும் வரும் இன்னும் 2-3 ஆண்டுகளில் இதை டபுள் ஆக்கணும். ஸோ எல்லாரையும் தொழில்துறை வேணும். ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும், எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், எக்ஸிஸ்டிங்க்கும் எம்எஸ்எம்இ புதுசாக வரவங்களும் எம்எஸ்எம்இ தான், அவங்களும் நம்ம அதே முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுக்க வரது புதிய தொழில் முனைவர்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே, அப்படி புதிய தொழில் முனைவோராக வர்றவங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி லோன் சேங்ஷன் ஆகி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஜிஎஸ்டி இருக்கணும், டின் நம்பர் இருக்கணும், எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் ஒரு மாவு அரைச்சி விற்கிறதோ இல்லை ஒரு பிக்கிள்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதோ, இந்த மாதிரி சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரைக்கும் போகணும், அவங்களோட மாத வருமானமே இவ்வளோ தான் இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறப்போ அவங்க எப்படி அதெல்லாம் ரெடி பண்ண முடியும்னு கேட்குறேன். இல்லை, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி சின்ன வியாபாரத்துக்கு கண்டிப்பாக பேங்க்கில் கேட்க மாட்டாங்க. ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி ஸ்லாப் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணவே தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 40 லட்ச ரூபாய் தொழில் பண்ணுற வரைக்கும் ஜிஎஸ்டி தேவைப்படாது. அது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கான்னு கேட்குறது, அப்ளை பண்ணியிருந்தா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். நீங்களும் முன்னாடி ஒரு கேள்வியில் கேட்டிங்க எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதே டஃப்பாக இருக்குன்ட்டு. அதனால் நாங்கள் ஒரு 2-3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் அந்த இது ஒரு நேஷன் வைடு ஒரு வெப்சைட்ன்றதுனால சில ட்ராபேக்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த வெப்சைட் சரியாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது, சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிறு வணிகர்கள் தாண்டி பெரிய வணிகர்களாக இருக்காங்க இல்லையா, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன், நான் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸுக்கு எம்எஸ்எம்இ மூலமாக நான் கடன் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறாங்களே. இது நீங்கள் சொல்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்றாங்க. அது என்ன கிளாஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஏன் எலிஜிபிலிட்டி இல்லை, அவங்க என்ன மாதிரி பொருள், அதாவது ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளா இல்லை ஹைலி பெரிஷபிள் கூட்ஸா என்ன எதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி தான் வரும்.
பட் என்ன அது, ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அப்படிலாம் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு கிடையாதுன்ட்டுலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மாவட்டங்களில், இப்போ நீங்கள் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு அடிஷ்னல் இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் பெனிஃபிட்ஸு, அதாவது கேஷ்பேக் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஜிபே பண்ணும்போது 2 ரூபா கேஷ்பேக் 5 ரூபான்னு, அந்த மாதிரி அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஏன்னா அவங்க தான் நமக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தராங்க. நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இது நடக்குது, கரன்சியை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதில் எந்த இடத்துல எனக்கு வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்றது எனக்கு சரியாக புரியல எனக்கு. ஓகே, நீங்கள் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால இதில் உள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் சாதாரண ஒரு பொதுமக்கள் எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணி அது மூலமாக லோன் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அது ரிலேட்டடான பர்சன்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக அப்ரோச் பண்ணுறப்பையும் சரி, இதில் சேலஞ்சஸ் அப்படின்னா எம்எஸ்எம்இ லோனில் ஒரு சேலஞ்சஸ்னால் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும்? இல்லை, அப்படி பார்க்க போனால் உண்மையிலே சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது முழுக்க ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா எதுவுமே சொல்லுவது எல்லாம் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க, திருக்குறள்லேயே அதான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும், நானும் ஈஸியாக தான் சொல்லுவேன். ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வரும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சேலஞ்சுன்றது அது எல்லா துறைகளிலும் இருக்கிறது தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடன் ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக நீங்கள் வாங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு நான் ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பேங்கிங் செக்மெண்ட்டில் போகும்போது அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. சில பேப்பர் நம்மகிட்ட கேட்பாங்க, அது நம்மகிட்ட இருக்காது. அப்புறம் இது இருந்தால் தான் பண்ண முடியும்னுவாங்க. அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லுவாங்க, கொலாட்டல் வேணும்னுவாங்க, நான் கொலாட்டல் லோன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன், முதலாவது நீங்கள் யார் நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வழி நடத்துகிறவங்க சரியான ஆட்களாக இருக்கணும். ஸோ இது இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த போகிற வழியை ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலாம். இல்லாட்டா நீங்கள் கொஞ்சம் சேலஞ்சஸ் நீங்களாக கற்றுக்கிட்டோன்னா கொஞ்சம் நீங்கள் சேலஞ்சஸ் எடுத்து தான் கற்றுக்க முடியும். ஆனால் வழி இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பேங்கர் சைடில் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கிளைண்ட்டாக போகிறேன், நான் ஒரு கஸ்டமராக போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பேங்கரை பார்க்குற விஷயம் வேறு மாதிரி இருக்கும், நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக போய் பார்க்குற ஒரு விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேங்கர்ஸ்க்கு என்ன தேவை, முதல்ல அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது சப்சிடின்னா நம்ம அரசாங்கத்து திட்டங்களுக்கு நம்ம சப்சிடினா அதுக்கேற்ற நம்ம சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ இப்படி எல்லாமே நம்ம 3 இடத்துமா இருக்கிறாங்க மக்கள். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தேவை இருக்குது, ஒருத்தவங்க லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அந்த லோனுக்கு சப்சிடி கொடுக்கவும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ 3 ட்ரையாங்கிளும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு தேவை என்னென்னா ஒரு எக்ஸ்பர்ட் அங்கே தேவைப்படுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் 360 டிகிரியில் இதை பார்ப்பார். அதாவது பேங்கர் சைட்லேருந்தும் பார்ப்பார், சப்சிடி கொடுக்க போகிற கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த டிக் சைட்லேருந்து பார்ப்பார், இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டோடைய இதையும் பார்ப்பார். ஸோ அந்த 3த்தையும் பார்க்கும்போது இவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரியும் போது எந்த இடத்துல இந்த கஸ்டமருக்கு இது வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, இது எந்த இடத்துல இவருக்கு வீக்னஸ் இருக்குதுன்னு முதல்ல அதை கண்டுபிடிப்போம். இப்போ நாங்களே இருக்கணும், அப்படி தான் கண்டுபிடிச்சி அதை ரொம்ப எளிதாக தீர்க்க முடியாததாக கூட இருக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை பண்ணிடுவீங்க. அது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு நபர் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்ணுறாரு. அதை பொருட்களை வெளிநாட்டுக்கு நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்கி அவங்க மூலிமா வெளியில் அனுப்பி அவங்களுக்கு அந்த கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங் C&Fன்னு சொல்லுவாங்க, அந்த லாஜிஸ்டிக் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி அவருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட 50 கோடி கூட அவரால் ஆர்டர் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு மூலதன இது காசு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கையில் ஒரு 2 கோடி இருந்ததுன்னா, அது பேர் நாங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம், அது இருந்ததுன்னா நான் வந்து என்னால் 50 கோடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு சில இடத்துலாம் போய் இது பண்ணியிருக்காரு, பேங்கர் சைடில் கேட்டிருக்காரு, எல்லா சைடும் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தா நீங்கள் புது கம்பெனிங்க, உங்கள்கிட்ட இது இல்லை, அது இருக்கும்போது நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட வராங்க. நம்மக்கிட்ட வரும்போது எக்ஸ்பர்ட் கிட்ட வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் அதை வந்து எப்படி இந்த பேங்கர்ஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல் ஃபீட்பேக் எடுத்து அதில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரி செய்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வங்கியை கொடுத்து அவருக்கு இன்றைக்கி 2 கோடி ரூபாய் சேங்ஷன் ஆகிருக்கு. எளிதான வழி தான், ஆனால் அந்த வழி என்னன்றது சில நேரத்தில் சில இடத்துல புலப்படாமல் இருக்கும், இல்லாட்டா அது தெரியாமல் கூட அந்த அவேர்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய ஆடிட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள் நடக்கும், இல்லாட்டா அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் அது பார்க்கும்போது இந்த இடத்துலனால தான் இவருக்கு லோனே கிடைக்காம இருக்குது அப்படின்னும் போது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணி பார்ப்போம்.
இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம். ஏற்கனவே தொழில் முனைவோர்கள் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸும் இந்த பேலன்ஸ் ஷீட்டும் டேலி ஆகுதா, அடுத்தது ஜிஎஸ்டி இதாக இருக்கா, அவரோட ஸ்டேட்மெண்ட் இதாக இருக்கா, எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து கரெக்டாக புரிஞ்சிடும் எந்த இடத்துல இது பிரச்சனையாக இருக்குது, ஏன் பேங்கர்ஸ் இதை வந்து பண்ண முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சொல்லும்போது அந்த பேங்கர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுக்கும். அது பிரச்சனைனா இல்லாத தீர்க்க முடியாத பிரச்சனையும் இல்லை, இல்லாததும் கிடையாது, எல்லாம் அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து அந்த நோக்கத்தில் 360 டிகிரியில் பார்க்கும்போது நமக்கு அது எளிதாக தெரிஞ்ச உடனே இதுதாங்க உங்களோட பிரச்சனை, இதை நாங்கள் சரி செய்து நாங்கள் வங்கி கொடுக்கும்போது அந்த வங்கியும் மனமும் வந்து எடுத்து இன்றைக்கி அவருக்கு 2 கோடி லோனுக்கு சேங்ஷன் ஆக போகுது. அவர் பண்ணாருன்னா அடுத்த வருஷமே நிச்சயமாக 50 கோடி பண்ணுவார். இத்தனைக்கும் அவர் வயசு பார்த்திங்கன்னா 42 வயசு தான். இன்றைக்கி 50 கோடி தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் தான் எங்களுடைய ஒரு சின்ன சாதனையாக நாங்கள் நினச்சிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி கோடி அப்படிங்கிற வரப்போ தான் அங்கே ஒரு பிரச்சனை வருது. கோடி கணக்கில் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயங்கள் சேங்ஷன் ஆகிடும். அவங்க டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக போனாலும் சரி, ஈஸியாக அவங்க வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்னெல்லாம் நடக்கணுமோ ஈஸியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அடிப்படையான இருக்கிற மக்கள் இந்த ஒரு 50,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இப்படி கேட்குறவங்கள முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அலக்களிக்கிறாங்க. இல்லைனா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. இல்லைனா உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்டே நாங்கள் போகிறோம் அப்படின்னா வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதுவும் கண்டிப்பாக எனக்கு மனதுக்கு நெருக்கமான கேள்வி தான். நான் முன்னாடி ஒரு கேள்வியில் பதில் சொன்னேன். நீங்கள் தொழில் துவங்கி ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, சாதாரண ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு மகளிரோ ஒரு ஆணோ ஒரு படிச்சுட்டு வரவங்களோ இவங்க வளர்ச்சி இல்லாமல் பெரிய வளர்ச்சிக்கு நம்ம போக முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஏன்னா 5 கோடிக்கும் அதே அலைச்சல் தான், இந்த 50 கோடிக்கும் 50,000 ரூபாய்க்கும் அதே வேலை தான், எல்லாம் ப்ராசஸ் தான் ஒன்று தான். வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் நம்மளோட போட வேண்டிய எஃபர்ட்ஸ் இது போட்டு தான் ஆகணும். கரெக்டுங்களா? அது விஷயம் செஞ்சாகணும். அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு சமூக பார்வையாக பார்த்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வரவங்களையும் நம்ம முழுமையாக பார்க்கணும். முழுக்க இப்போ எங்கள் எக்ஸ்பர்ட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஓரளவுக்கு. நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு வந்து வால்யூமுக்கு நாங்கள் ஒரு 10 பண்ணுறோம், ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் 100 பண்ணணுன்ட்டு எங்களுடைய இலக்கு வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 10 கோடி ரூபா லோன் பண்ணுறது ஒன்று பண்ணால் கூட இந்த 50,000 ரூபா 1 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா லோன் வந்து எங்களுக்கு 100 பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வச்சு டார்கெட் வச்சு போயிட்டுருக்கோம். அதனால் இது கண்டிப்பாக இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கேட்டிருக்கிறதுல கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நாங்கள் அதிகமாக முயற்சி பண்ண நாங்கள் கண்டிப்பாக யோசிப்போம். நிச்சயமாக எம்எஸ்எம்இ பற்றி இன்னும் நிறைய பல்வேறு விஷயங்களை பேசணும். இந்த எபிசோடில் நமக்கு அதுக்கு உண்டான நேரம் இல்லை. இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இதை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.